நிராகரிக்காம சீர்காழியை தொடர்ந்து கடலூரில் தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். மதசார்பற்ற கூட்டணியினுடைய சகோதர சகோதரிகளே, இந்த கூட்டணியிலே இடம்பெற்றிருக்கும் அனைத்து கட்சியை சேர்ந்த சகோதர சகோதரர்களுக்கும், அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும், மேடையிலே வீற்றிருக்கும் அண்ணன் திருமா அவர்களுக்கும், மேடையிலே வீற்றிருக்கும் அண்ணன் அழகிரி அவர்களுக்கும், தம்பி விஷ்ணு பிரசாத் அவர்களுக்கும், அதே போல மேடையிலே வீற்றிருக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களுக்கும், எஸ்டிபிஐ மற்றும் சிபிஎம் சிபிஐ கட்சியை சேர்ந்த அன்பு சகோதர சகோதரர்களுக்கும், என் உயிரினும் மேலான என் அன்பு உடன்பிறப்புகளாகிய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய அனைத்து உடன்பிறப்புகளுக்கும் கேப்டன் சார்பாகவும் நமது முற்போக்கு கூட்டணியின் சார்பாகவும் முதல் கண் எனது பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டணி தமிழகம் மக்கள் விரும்பும் கூட்டணி, தமிழகம் மக்கள் போற்றும் கூட்டணி, தமிழக மக்கள் மாபெரும் வெற்றியை தர இருக்கும் கூட்டணி என்பதை இந்த நேரத்திலே நான் பெருமையோடு பதிய வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். கூட்டணி தர்மத்தை கடைபிடித்து தமிழகம் முழுவதும் கூட்டணி கட்சிக்காக பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் செய்துவிட்டு இன்று எனது தொகுதியான விருதாச்சலம் தொகுதியில் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறேன். இன்றைக்கு 234 தொகுதிகளிலும் போட்டியிடும் அனைத்து வேட்பாளரும் ஸ்க்ரூட்டனி முடிந்து எல்லோரும் தேர்வு பெற்றிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்கிறேன். அனைத்து வேட்பாளர்களுக்கும் கேப்டன் சார்பாகவும் அண்ணன் ஸ்டாலின் சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்களை எல்லோருக்குமே தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் நான் சொல்றேன், இந்த முறை நமது மதசார்பற்ற வெற்றி கூட்டணி அமோக வெற்றி பெற்று அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் 2வது முறை முதலமைச்சராக வரப்போவது உறுதி என்பதை இந்த நேரத்தில் சொல்கிறேன். அதே போல 7வது முறையாக திமுக ஆட்சி அமைக்கும் என்பதையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அண்ணன் ஸ்டாலினுக்காக நான் கொளத்தூரிலே பிரச்சாரம் செய்த போது அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் விஜய பிரபாகருக்காக விருதுநகர் தொகுதியில் அன்னைக்கு பிரச்சாரத்தில் இருந்தார். அன்னைக்கு அவர் பாடிய பாடல் கேப்டன் கதாநாயகனாக வேட்பாளராக நிற்கும் பொழுது அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அவருக்காக ஓட்டு கேட்டு ஒரு பாடல் பாடியிருந்தார். அதை அன்னைக்கு ஸ்டேஜில் அண்ணன் அந்த பாடலை பாடி நினைவு கூர்ந்தது எல்லோராலும் கவரப்பட்டு பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக பேசப்பட்டது. அமர கொஞ்சம் யோசிச்சு பாரு, வரப்போகும் நாளைய தலைமுறையை சிந்திச்சு பாருன்னு அன்னைக்கே அண்ணன் ஸ்டாலின் பாடியிருக்கார். கேப்டனுக்காக பாடினார். இன்றைய தலைமுறை விஜய பிரபாகருக்காக அதை அண்ணன் அந்த ஸ்டேஜில் சொல்லும் பொழுது அனைவரும் அதை ரொம்ப ரசிச்சாங்க என்பதை நான் கேள்விப்பட்டேன். அதே போல ஐயா கலைஞர் அவர்களுக்கும் கேப்டன் அவர்களுக்குமான நட்பு 50 ஆண்டு கால நட்பு. ஆனால் இவ்வளோ வருஷம் ஏன் இந்த கூட்டணி அமையலன்னு உண்மையிலே எனக்கே தெரியல. கலைஞர் ஐயாவும் இப்போ இல்லை, கேப்டனும் உயிரோடு இல்லை.
அவங்க தெய்வமாக இருக்கிற இந்த நேரத்தில் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராகவும் நான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளராக இருக்கும்போதுதான் இந்த கூட்டணி அமைய வேண்டும் என்று எழுதப்பட்ட விதியா என்பது எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், ஐயா கலைஞர் அவர்களும் கேப்டன் புரட்சி கலைஞரும் தெய்வமாக இருந்து இந்த கூட்டணியை ஆசீர்வதித்து இந்த கூட்டணி தமிழகம் முழுவதும் அனைத்து வேட்பாளர்களும் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கேப்டனுக்கும் கலைஞர் ஐயாவுக்குமான நட்பு ஒன்றல்ல இரண்டல்ல, நான் சொல்லிட்டே போகலாம். பீச்சில் பேனா கொடுத்தலேருந்து கலைஞர் ஐயா வசனத்தில் நடித்ததுலேருந்து எல்லாமே கேப்டனுக்கு ஒரு வரலாறு. அதே மாதிரி கேப்டன் கலைஞர் ஐயாவுடைய அந்த அளவு நட்பு விஜின்னு தான் கூப்பிடுவார். அப்படி இருக்கும் பொழுது கேப்டன் கலைஞரோட நட்பு பாராட்டியது உலகத்துக்கே தெரிந்த ஒரு விஷயம். அவர் தலைமையில் தான் எங்களுடைய திருமணம் நடந்தது, அதுவும் எல்லோருக்கும் தெரியும். அண்ணா அறிவாலயத்தில் தான் எங்கள் ரிசப்ஷனும் நடந்தது, எல்லாருக்கும் தெரியும். அன்னைக்கு கலைஞர் ஐயா மற்றும் மூப்பனார் ஐயாவுடைய ஆசீர்வாதத்தோடு மதுரையிலே எங்கள் திருமணம் நடந்தது. கேப்டனுடைய குடும்பம், அதாவது கேப்டனுடைய தகப்பனார் காங்கிரஸ் பாரம்பரியம் மிக்கவர், கவுன்சிலராக ஜெயிச்சு காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர். பிறகு கேப்டன் சினிமா துறைக்கு வந்த பிறகு கலைஞரின் வசனத்திலும் கலைஞருடைய திரைக்கதையிலும் நடித்து நிச்சயம் கேப்டன் மிகப்பெரிய ஒரு ரசிகராக கலைஞர் ஐயாவுக்கு இருந்தார். மிகப்பெரிய ஒரு மரியாதை நட்புடன் அந்த குடும்பத்தோடு நாங்கள் பழகியிருக்கோம். குடும்ப உறவு இன்னைக்கு தேர்தல் உறவாக மாறி இருக்கிறது. அதே மாதிரி கேப்டன் மறைவன்னைக்கு அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் உதயா அவர்களும் அனைத்து அமைச்சர்களும் அங்கு வந்திருந்து அந்த இறுதி சடங்கை நடத்தியதும் அரசு மரியாதை செலுத்தியதும் நானும் எங்கள் குடும்பத்தாரும் எங்கள் கட்சியை சேர்ந்த அனைவரும் வாழ்நாள் இருக்கும் வரை நிச்சயமாக மறக்க மாட்டோம் என்பதை இந்த தருணத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த கூட்டணி சாதாரண கூட்டணி இல்லை, எல்லாரும் விரும்புகிற கூட்டணி. நான் எல்லா தொகுதிக்கும் போய் பிரச்சாரம் செய்யும் போது அண்ணன் கொடுத்த அந்த தேர்தல் அறிக்கையை நான் பட்டியலிடும் போது எல்லா பெண்களும் அந்த தேர்தல் அறிக்கையை வரவேற்பதை என் கண்கூடாக நான் பார்த்தேன்.